அதுல் சுபாஷ் பெங்களூரில் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் டெக் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். 2019 நிகிதா சிங்கானியான்ற ஒருத்தவங்களோட இவருக்கு கல்யாணம் நடக்குது. அடுத்த வருஷமே குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் அலிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அலிமோனி. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தரணும் அவரோட மாத சம்பளத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்தது தான் 40,000 இவர் மாத சம்பளத்துலேருந்து தரணும். அதனால் போக போக இது நிகிதா சிங்கானியாவுக்கு பத்தலை. அதனால் அதிகமாக கேட்டிருக்காங்க போல் டிமாண்ட் பண்ணி. அது இவர் தர முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு உத்தரப்பிரதேஷில் மொத்தம் 9 ஃபேக் கேசஸ் இவர் மேலே ப்ரூஃபே இல்லாத 9 கேஸ் இவங்க மேலே ஃபைல் பண்ணுறாங்க. யார்? நிகிதா சிங்கானியா. இவர் அது எதிர்த்து ஒன்று ஒன்றா போயிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டே வர்றாரு. அவரால் ஒரு கட்டத்தில் முடியல. அவர் போய் ஜட்ஜுக்கிட்ட கேட்குறாரு, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்களே, மென்னுக்கு ஒரு லாவே இல்லை, எனக்கு ஃப்ரீடமே இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணால் சூசைட் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வைஃப் ஜட்ஜுக்கு முன்னாடியே அப்போ நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதாகவும், அதுக்கு ஜட்ஜு சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஆமாம் இல்லை ஏம்மா கம்முன்ட்ருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டால் ஜட்ஜு அவர்கிட்ட 5 lakh டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் நான் முடிச்சு தரேன், 5 lakh எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவர் December 9th இதெல்லாம் அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இஸ் நோ மோர். 80 minutes வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 24 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் இறந்துருக்காரு. அவர் அதில் மெயினாக கிளைம் பண்ணுற விஷயம் என்னென்னா, பொண்ணுங்களுக்கு எதிர்த்தான் நிறையா லா இருக்குது. பொண்ணுங்களுக்காக, பசங்களுக்காக ஒரு நியூட்ரல் லாவே இல்லை இந்தியாவில், பொண்ணுங்களுக்காகவே லா அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பசங்களுக்காக லா வரும்னு நான் நம்புகிறேன். இந்த கேஸுக்கு எப்படியா இருந்தாலும் ஜஸ்டிஸ் கிடச்சிதுன்னா, கிடைக்காதுன்னு தெரியும். இன்கேஸ் கிடைக்கலனா என்னோடய அஸ்தியை கோர்ட்டு வாசல் சாம்பல், அந்த சாம்பலை கோர்ட்டு வாசலில் இருக்க சாக்கலில் கரைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா இதை தாங்க மாட்டாங்க, நான் இறந்ததை அவங்களையும் கருணை கொலை பண்ணிடுங்க, அந்த லெவலுக்கு எழுதியிருக்காரு. ஸோ இவர் கிளைம் பண்ணுற மேஜர் விஷயம் என்னென்னா, பொண்ணுங்களுக்கு அதுக்காக தான் நிறைய லா இருக்குது, பசங்களுக்காக இல்லை அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் ஒய்? இந்தியாவோட பாஸ்ட்டில் பொண்ணுங்க நிறையா சஃபர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நிறைய அநீதி நடந்திருக்கு. அதுக்காக நிறைய விஷயம்லாம் வந்தது தான் இந்த ஆக்ட், இந்த விஷயம்லாம். இந்த ஆக்ட் இப்போ அதே மாதிரி தான் இவங்களை உமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. NCRB, நேஷ்னல் க்ரைம் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சம்திங் ஆஃப் இந்தியா, அவங்க நிறைய வீடியோஸ், ஆர்டிக்கல் படிக்க முடியுது. 2022 ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 74% ஆஃப் த ரேப் கேசஸ் ஃபேக்காக கிளைம் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க உமன்ஸ்லாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிக் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன தான் ப்ராப்ளம்? பசங்க பொண்ணு ஆரம்பிக்க போகிறீங்க கேட்டால் இல்லை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்டோரி ஆஃப் போத் இன்னசென்ஸ், போத் இந்த 2 சைடுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பசங்க சைடில். ஒரு பையன் பிறக்கிற இடமே லைக் உமன்ஸுக்கு சேஃப்டி இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் பசங்க தான் சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணுற அந்த மாதிரி சொசைட்டியில் பிறக்கிறான். அவன் லேட்டராக வளர்கிறான், எல்லாம் பார்க்குறான், இந்த மாதிரிலாம் நடக்குது பிரச்சனை, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பசங்க தான், எல்லாத்துக்கும் காரணம் பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் அதையும் பார்த்து வளர்றான். சரி எல்லாத்துக்கும் காரணம் பசங்க தான் போகிறான். வளர அப்படியே போகிறான், ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே 3rd standard எல்லாம் கடந்து வரான். திடீர்னு ஒரு நாள் நடக்குது. அவன் 8th அந்த ஸ்டேஜில் படிக்கும்போது ஒரு ஆஃப் மெச்சூர்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது அவன் அப்போ தான் கற்றுக்குறான்ல, அந்த ஸ்டேஜில் கிளாஸில் ஒரு நார்மலான டெஸ்ட்டு நடக்குது. ஸோ டெஸ்ட்டில் அவன் எழுதிட்டுருக்கிறான். இவன் ஒரு ஆவரேஜான படிக்கிற பையன் தான், ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. அவன் பார்க்குறான், அந்த கிளாஸில் ஒரு பொண்ணு பிட்டு எழுதிட்டு அந்த பேப்பரில் பார்த்து எழுதுவாங்க. ஸோ அது எழுதி பார்த்து எழுதிட்டுருக்கா. அதை எழுதிட்டு அவள் ஃப்ரெண்டு ஒருத்தவளுக்கு ஷேர் பண்ணி கேட்கும்போது பேப்பரை தூக்கி போடுறா. அது இவன் மேலே பட்டு கீழே விழுந்துருது. அதை பார்த்த அங்கே இருக்க டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன்ட்ட போயிட்டு என்ன
பார்த்து எழுதுறியா, என்ன இந்த மாதிரிலாம் எழுதலாமா, தப்பு இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை மிஸ் நான் அதை பண்ணல, இது வந்து இந்த பொண்ணுங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளைம் பண்ணுறான். அதை பார்த்தா மிஸ் வந்து பொண்ணுங்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஃபால்ஸாக க்ளைம் பண்ணாத, அவங்களாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி எப்படி நீ வந்து சொல்லலாம், அவங்களாம் பண்ணல, அந்த பொண்ணு இல்லை மிஸ் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் வந்து இவன் வந்து இல்லை மிஸ் நான் பண்ணல அப்படின்னோடனே என்ன பொய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேம் ரூமுக்கு வந்து இவனை கூப்பிட்டு போயிடறாங்க. கூப்பிட்டு போயிட்டு இவன் பண்ணாத தப்புக்கு வந்து இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்து திருப்பி டெஸ்ட் எழுதணும், இந்த மாதிரி இம்போர்ஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணாத தப்புக்கு இது பண்ணுறான். இது அவன் மனசில் எந்த அளவுக்கு பதியுதுன்னா, நம்ம தப்பு மற்றவங்க தப்பு பண்ணாலும் சரி, அது வந்து நம்ம மேலே தான் வரும், பொண்ணுங்க தப்பு பண்ணால் நம்ம மேலே தான் வருன்ற மாதிரி பதிஞ்சிருது. ஏன்னா வந்து இவன் வாழ்கிற சொசைட்டியே எல்லாத்துக்கும் காரணம் பசங்க தான், இந்த மாதிரி வந்து வாழ்கிற சொசைட்டி. அவன் அப்படியே வளர்றான். இவன் வந்து வளர அவனால் யார்ட்டையுமே பேசவே முடியல. சரி, யாராவது சொசைட்டியில் யாராவது பொண்ணு தப்பு பண்ணால், அந்த பொண்ணுன்றனாலே யாராவது தப்பு பண்ணால் அதை அவனால் அட்ரஸும் பண்ண முடியல, யார் தப்பு பண்ணாலும் அவனால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு இதிலே வந்து அவன் வாழ்கிறான். அவன் அப்படியே லேட்டராக காலேஜுக்கு வரான். சரி, இவன் கதையை அப்படியே வைப்போம். இப்போ வந்து பொண்ணு சைடில் போவோம். ஒரு பொண்ணு பிறக்கிறா, அப்படியே வளரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாத சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வளரும்போது எல்லாருமே வந்து பசங்கிட்ட பார்த்துருமா, பசங்க வந்து ரொம்ப தப்பு, பசங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லி வளர்க்குறாங்க. அப்படியே வளர ஸ்கூலுக்கு போகிறா. அதே மாதிரி ஸ்கூலில் படிச்சிட்ருக்கா. அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது பசங்கிட்ட பார்த்துருமா, காலம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ என்ன நடக்குது, ஸ்கூலில் அப்படியே போய் இவங்களாம் பொண்ணு வீட்டில் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது சத்தமாக போட்டு சத்தமாக சிரிக்கிறா. சிரிக்கிறது தப்பு கிடையாது. அதை பார்த்து டீச்சர் அவளை கூப்பிட்டு, இந்த மாதிரி சிரிக்காதம்மா, இந்த மாதிரி சிரிச்சா பசங்க வந்து உன்னை தப்பாக பார்ப்பாங்க, ஒரு மாதிரி உன்னை ஆப்ஜெக்டைஸ் ஆக்கிட்டுவாங்க, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு, ஒரு மாதிரி நினைப்பாங்க பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்னும் மிஸ் இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பேசிக்லி அப்படி தான் வந்து ஸ்டீரியோடைப் ஆகுது. ஸோ வந்து இதை கேட்ட அவளுக்கு வந்து ஸோ பசங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட இந்த மாதிரி மாற்றிடுவாங்க, அதனால் அவங்ககிட்ட பேசவும் கூடாது, அவங்ககிட்ட இதுவாக பண்ணவும் கூடாது, அவங்ககிட்ட எதுவும் வச்சுக்கவே கூடாது, பசங்கனாலே வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து அவள் வந்து அந்த ஆஃப் மெச்சூர் ஸ்டேஜ்லேயே வந்து அவளுக்கு வந்துடுது. இவங்க 2 பேருமே வந்து வளர்கிறாங்க. இவளும் காலேஜ் வளர்றா. இவள் வந்து காலேஜுக்கு பஸ்ஸில் தான் போவாள். இவன் வந்து பஸ்லேயே போக மாட்டான். ஏன்னா பஸ்ஸுனாலே வந்து ஒரு பயம் அவனுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சினிமா இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பஸ்ஸில் போனால் பசங்க இந்த உரசுற அந்த மாதிரிலாம் சீன்லாம் பேசிக்லி அப்படி தானே காமிப்பாங்க தமிழ் படத்தில். ஸோ அதனால் வந்து பசங்களை இந்த மாதிரி பஸ்ஸில் போனால் இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்களோ, நம்ம பண்ணலைன்னா பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு இவனுக்கு ஒரே பயம். ஆனால் அன்றைக்கி தவிர்க்க முடியாத ரீசனால் அவன் பஸ்ஸில் போய் தான் ஆகணும். அதனால் அவன் போகிறான், பஸ்ஸில் வந்து போகிறான். ஆனால் பஸ் அன்றைக்கி பார்த்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அவன் பயந்த மாதிரியே இருக்குது. அவனும் பயந்து பார்த்து இது பண்ணிட்டு போகிறான். கடைசியில் இந்த பையனும் இந்த பொண்ணும் வந்து ஒரு பஸ்ஸு இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து பிரேக் அடிச்சிடுறாரு. இவன் வந்து இன்டென்ஷனே இல்லை, 0 இன்டென்ஷனில் வந்து இவன் வந்து அவன் மேலே போய் விழுந்துடுறான். இது வந்து அவள் என்ன நினைக்கிறா, ஏன்னா வந்து இவன் இன்டென்ஷனோட பண்ணலை, அவளுக்கு வந்து இது இன்டென்ஷனல் தான் இருக்குது. ஏன்னா அவள் வளர்க்கப்பட்டது அப்படி தான், பசங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, பசங்க இப்படி தான் சொல்லி தான் இவன் வளர்க்கப்பட்டா. இவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் தப்பு நம்ம மேலே தான் வரும்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் பண்ணலனாலுமே வந்து இவன் தான் தப்புன்னு இவனே நம்பிட்டு இருக்கான். ஸோ விழுந்தோடனே அவள் கத்திட்டு கண்டக்டர் சொல்லிட்டா. கண்டக்டர் வந்து இந்த பையனை அடித்து பஸ்ஸை விட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ இவனுக்கு வந்து பஸ்ஸில் வந்தாலே இந்த பயம், இப்போது என்ன இருந்தாலும் தப்பு நம்ம இன்டென்ஷன்லேயே அவன் பண்ணல, ஆனாலும் வந்து அவன் தான் தப்புன்றதை அவன் அப்போதைக்கு நம்பிட்டு அவன் அப்படியே வளர்றான். அவனால் வளர அதுக்கு மேலே முடியல. எங்கே யாராவது பொண்ணுங்கிட்ட இருந்தால் ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு சீனியர் ஸ்டாஃப்கிட்ட பேச முடியல, அவனால் வந்து வேறு எதுவுமே பண்ண முடியல, யாராவது தப்பு பண்ணாலும் தட்டி கேட்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அவன் வந்து ஒரு இதுவாக வளர்றான். இந்த பொண்ணு அப்படியே வந்து ஆப்போசிட். அதே கதை தான். இவளால் பசங்ககிட்ட பேச முடியல. இது வந்து இவளுக்கு ட்ராமாவாகிடுது. இவன் வந்து இந்த மாதிரி வேணுன்ட்டே பண்ணிட்டான், எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றது இவளுக்கு ட்ராமா ஆகிடுது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து இதே மாதிரி வந்து வளர முடியாமல் நிற்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இது யாரோட தப்பு? நம்மளோட தப்பு, சொசைட்டியோட தப்பு. சொசைட்டினே யார்? எல்லாத்துக்கும் சொசைட்டி மேலே ப்ளேம் போடாது. நம்ம தான் ஒரு
பொண்ணுக்கிட்ட பசங்கன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறதும் தப்பு தான். பசங்கக்கிட்ட பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதும் தப்பு தான். நீங்கள் வந்து ஒரே ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாகவே வளர்க்காதீங்க பசங்களை. பொண்ணுங்கனாலே இப்படி தான், பசங்கனாலே இப்படி தான். அப்படி இல்லை, பசங்கனாலே தப்பு தான் அப்படின்னா அப்புறம் அந்த மாதிரி பொண்ணுங்கனாலே தப்பு தான் சொல்ல முடியாது. யாருமே இங்கே தப்பானவங்களும் இருக்காங்க, கரெக்டானவங்களும் இருக்காங்க. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரியே வளர பசங்க தான்டா எல்லாருமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் வரேன் அதே கதைக்கு. இப்போ அந்த பையன் கதையை எடுத்துப்போம். அந்த ஸ்கூலில் வந்து பேப்பர் தூக்கி போட்டால அந்த பொண்ணு இந்த பையனை வந்து பார்க்குறா. இப்போ வந்து இந்த பையன் என்ன தான் போட்டே கொடுத்தாலும் நான் பொண்ணுன்றனால வந்து மிஸ் வந்து என்னை எதிர்த்த எந்த ஆக்ஷன் எடுக்கல, மிஸ்ஸுக்கு அது தெரியாது, அதனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்றத வந்து இவளுக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறான். லேட்டரான் வளர என்ன ஆகுது, இவள் வந்து சட்டத்தில் இருக்க லூப்போலியும் பார்க்குறா, இந்த மாதிரி இதுவும் பார்க்குறா. நமக்கு வந்து என்ன தான் பசங்களுக்கு எதிர்த்தலாம் இல்லை பொண்ணுங்களுக்காக தான் வந்து நிறைய லாக இருக்குது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதான் இருக்குது. அதை அவள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் அதை வெப்பனைஸ் ஆக்கி அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த நிக்கிதா சிங்கானியா இவங்க கதை. சரி, அப்போ ரேப் கேஸில் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூலோ காலேஜோ படிக்கும்போது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக வந்து பசங்க சுற்றிட்டு பண்ணுங்க. இந்த பணக்கார வீட்டு பசங்க பொண்ணுங்கள்லாம் வேஸ்ட்டு, பொண்ணுங்கிட்ட பேசுறதுலாம் வந்து கெத்து இல்லை, பொண்ணுங்கிட்ட பேச சிம்பிள், பொண்ணுங்களாம் காசு இருந்தால் போதும், காசு இருந்தால் தான் வருவாங்க. இந்த மாதிரி வந்து பொண்ணுங்கனாலே வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்போட தப்பான ஒரு இதிலோட பார்க்குறவங்க அவனுங்க லேட்டரான. ஏன்னா இவங்ககிட்ட பணம் இருக்குது, ஏன்னா இவனுங்க காசு இல்லை, இவங்க அப்பா காசு. இவனுக்கு சம்பாதிச்சா தெரியும் எப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயும் யார்கிட்ட வந்து எப்படிலாம் பேசணும், எப்படி பழகணும்னு. வளர இவங்க என்ன பண்ணுறானுங்க, நம்ம தான் எல்லாம் பணம் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா இவகிட்ட வந்து பொண்ணுன்றனாலே வந்து இவகிட்ட எல்லாருமே பொண்ணுன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இவகிட்ட இருக்குது, வெப்பனை யூஸ் பண்ணுறான். இவன் அதே மாதிரி தான், இவன்கிட்ட பணம் இருக்குன்றனால இவனை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஸோ இவன் வந்து ஒரு தைரியத்தோட ஒரு பொண்ணை வந்து தொடுறான். இவன் வந்து அவள் பொண்ணுன்றனாலே தப்புன்னு கேட்க மாட்டாங்கன்றனால ஒரு பையனை வந்து ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணி அந்த பையனோட வாழ்க்கையை வந்து நாசமாக்குறான். ரெண்டுமே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் தான் வந்து முடியும். இவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்றனால இவன்கிட்ட பணம் இருக்குன்றனால கேள்வி கேட்க முடியாது. இவன்கிட்ட வந்து இவன் பொண்ணுன்றனால இவளை வந்து கேள்வி கேட்கறதுக்கு முடியல சொசைட்டினால். இப்போ யார் தான் ஃபெயில் ஆனா? சொசைட்டியாக நம்ம எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டோம். நம்ம கேள்வி கேட்க வந்து மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டையும் வந்து ஒரு இது இருக்க மாட்டேங்குது, ஒரு ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது. இப்போ எதாவது கேஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த கேஸ்லேயே வந்து அதுல் சுபாஷ் கேஸ்லேயே ப்ரீஃப்லி நீங்கள் போனீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சில பொண்ணுங்களாம் அனுபவிக்கிட்டோம், பசங்க அனுபவிக்கிட்டோம், இது பண்ணிட்டோம், அவன் வந்து விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறான், இந்த மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணுறான் அவங்கள, இப்போ பசங்கனாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நிறையா கமெண்ட் படித்தேன். அதே மாதிரி வந்து கொல்கட்டா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் வந்து இந்த பொண்ணு அந்த டைமில் போயிருக்கக்கூடாது, இந்த காசு இந்த டைமில் போயிருக்கக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப், இந்த மாதிரி விஷயம். ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு தப்பு தான், ஓரளவுக்கு இல்லை, எல்லாமே தப்பு தான். நம்ம இங்கே யாருமே நல்லவங்களும் கிடையாது, யாருமே முழுசாக கெட்டவங்களும் கிடையாது. இந்த ரெண்டு ஜெண்டர்னால இப்போ இந்த அதுல் சுபாஷ்னால எல்லா பொண்ணுங்களையும் நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த கொல்கட்டா கேஸ் இந்த பொண்ணுக்கு நடந்தனால எல்லா பசங்களும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இங்கே தப்பானவங்களும் இருக்காங்க, கரெக்டானவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கேஸை பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுகிறியா அதுல் சுபாஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கேஸ் இல்லை, எக்கச்சக்க கேஸ் இருக்குது. ஆனால் யாருக்குமே வெறி வராமல் இருக்குது. ஒரு கேஸாக சொல்லி நான் வந்து ஜெண்டர் வாரை கொண்டு வர போகிறோம். டோன்ட் ஃபைட் ஃபார் ஜெண்டர், ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ். உங்கள் ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஜஸ்டிஸ் வேணும், ஜஸ்டிஸ்க்காக போராடுங்க. தேங்க்யூ.